மிதுனராசி அன்பர்களுக்கு 2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? மிதனத்துக்கு லாஸ்ட் 1 இயர் ஜென்ம குருவாக இருந்தார். இப்போ ஜென்ம குரு ராமன் வனத்திலேன்னு சொல்லுவாங்க. வனத்தில் என்ன காட்டுக்கு போயிடுவாங்களான்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ராமருக்கு வந்து நாளைக்கு உனக்கு ஆட்சின்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நைட் நீ கிளம்பி காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கும் உச்சமான கிரகங்கள் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஜாதகம் தான். ஆனால் ஜென்ம குரு இருந்ததுன்னா அந்த மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டியதை டப்புன்னு மாற்றி விடக்கூடிய வேலையை செய்யும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கடகராசிக்கு போயிட்டுருக்காரு. கடகராசி தான் இன்னைய சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கார். ஸோ அவருக்கு பாருங்கள், நீச்சபங்க ராஜயோகம்னு எல்லாம் சொன்னாங்க. நீச்சபங்கம்னா முதல்ல என்ன, உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அனுபவிக்க முடியாமல் தடை பண்ணி வச்சுட்ருக்காங்க. 108 சீட் இருக்குது, இனி 18 சீட் வந்தால் தானே இனி வந்து ஆக முடியும். அப்போ நீச்ச பங்கம் ராஜயோகம்னா உன்னோட டவுன் வந்து அப்பாறது, உங்களுக்கு அப்போ கொடுத்துட்டு அங்கே வச்சுட்டு விளையாண்டுருக்கு. ஓகே, அப்போ அடுத்தவங்க வரவங்கனால தான் உங்கள் ஆட்சிங்கிறப்ப அந்த ஆட்சி அவங்க கையில் இருக்கிற மாதிரியாக மாறிடும். நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், என் ஆதரவு இல்லைன்னா நீங்கள் ஆட்சி நடத்த முடியாது. நான் திடீர்னு பேக் அடித்தேன்னா அப்போ ஒரு நிரந்தர ஸ்திரத்தன்மையற்ற நிலையை இந்த நீச்சபங்க ராஜயோகம் கொடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். மிதுன ராசி இப்போப்பா இத்தனை நாள் எல்லாம் தேங்கி கிணத்துல போட்ட கல் மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் நீ மூவ் ஆக ஆரம்பிக்கும். எதுவுமே நடக்கலை, இப்படியே இருக்கு. அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், நம்மளை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இதில் எல்லாம் ஒரு தேக்கம் இருந்தது. இன்னைக்கு குரு மாறினார்னா அந்த தேக்கம் வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ 2ஆம் இடத்துக்கு குரு வரார். அப்படிங்கிறப்போ நமக்கு இத்தனை நாள் எதிராளிகிட்ட இருந்து வர வேண்டிய பணம் ஏன் கொடுத்து வச்சேன், நான் ஷியாமலா கிட்ட கொடுத்தேன், ஷியாமலா எனக்கு கொடுக்கவே இல்லைன்னா குரு மாறினோன்னா ஷியாமலா எனக்கு கொடுக்கும். அந்த மாதிரி அப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வரார். 7, 10 2இல் புதுசாக எதாவது பண்ணலாமா, புதிய தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். உங்களோட தசாபுக்தி இன்றைக்கி உங்களுக்கு போயிட்டுருக்கிற வயசு லக்னமெல்லாம் நல்லா இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா அதில் அடக்கி வாசிச்சிங்கன்னா நல்லது. திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். பெண்கள் முக்கியமாக மிதன ராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குருவரர். ஸோ மிதன ராசி பெண் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலம். 2இல் குரு அப்படிங்கிறப்ப பொருளாதாரம் ரொம்ப பெருசாக சிறப்பாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும். நீங்கள் தான் எனக்கு கொடுக்க போகிறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி கதையாக போச்சா. அப்போ 2இல் குரு இருக்கிற இந்த 1 வருஷ காலங்கள் கொஞ்சம் உங்களுடைய செலவினங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப தீராத பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகளை மிதன ராசிக்கு கொடுக்கும்.